வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஊத்தப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. தவா காஞ்சதும் நல்லா ஒரு கரண்டிலேருந்து 1 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்துக்கோங்க. தோசை அளவு ஃப்ளாட்டாக ஊற்றாமல் கொஞ்சம் நடுவுலே சென்டரில் ஊற்றிக்கோங்க. எங்ககிட்ட ஊத்தப்ப தவா இல்லை, அதனால நாங்கள் நார்மல் தவாலேயே நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஊத்தப்ப தவா இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக வெட்டின வெங்காயம், துருவி வச்ச கேரட், பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அது மேலே நல்லா தூவி விட்டுட்டு, தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு இட்லி பொடியை நீங்கள் மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு நாங்கள் நெய்யை தான் காய்ச்சி ஊற்றிருக்கோம். நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் இந்த பக்கம் திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்டியான ஊத்தப்பம் ரெடி. இது மேலே போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் அட்டாச் ஆகிடும். ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஊத்தப்பம் அண்ட் கார சட்னி ரெசிபி போடுங்கன்னு. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நாங்கள் போட்டிருக்கோம். இதே மாதிரி ரெசிபீஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் எங்களை கேட்கலாம். நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கார சட்னி ரெசிபியும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.